பி பிளஸ் கியூவில் 20% மற்றும் பி மைனஸ் கியூவில் 50% சமம். ஓகே, எனக்கு இது வந்து என்னவா எதுக்கு சமம்னு சொல்றாங்க. அப்ப பி பிளஸ் கியூ வின் அப்படின்னது ஆஃப் மட்டும் என்ன பண்ணலாம் இன்டு பண்ணும் 20% சீக்வல். அடுத்து பி மைனஸ் கியூ இன்ட்டு 50%. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பி மைனஸ் கியூ ஒன்று தான். அப்போ பி பிளஸ் கியூ மேலே அப்படியே இருக்கு, பி மைனஸ் கியூ வந்தால் வகுத்துல வந்துடும். அதே மாதிரி 50 அங்கே அப்படியே இருக்க போது இந்த 20 கீழே வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன கான்செப்ட்னா பி பிளஸ் கியூ 50, பி மைனஸ் கியூ எவ்வளோ 20, அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பி இஸ்டு கியூ என்ன கேட்குறாங்க பி இஸ்டு கியூ தான் கேட்குறாங்க. அப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? பியோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையுமே கூட்டிக்கிட்டு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தா பி. ஓகேவா, அடுத்து ரெண்டையுமே கழிச்சு 2ஆல் வகுத்தா கியூ, அவ்வளவுதான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு 2ஆல் வகுக்கணும், அடுத்து கழிச்சு 2ஆல் வகுக்கணும், அவ்வளவுதான். அப்ப பினா கூட்டிட்டு 2ஆல் வகுக்கிறேன், கியூ அப்படின்னா ரெண்டையும் கழிச்சிட்டு 2ஆல் வகுக்கிறேன். இப்ப எவ்வளவு வரும் 35:15. இதே சுருக்கணும்னா 7:3. ஆப்ஷன் எது வரும் பாருங்க 7:3, ஆப்ஷன் சி, அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா, இது வந்து நீ எப்பயும் போல கண்டுபிடிக்கிற மாதிரி கூட பி பிளஸ் கியூ எவ்வளோ 50, பி மைனஸ் கியூ 20. அப்ப என்ன பண்ணும் கேன்சல். அப்போ 2p, இப்போ 2p எவ்வளோ 70, அப்போ ஒரு பி எவ்வளோ 35. ஸோ என்ன பண்ண இங்கே ஒன்று அப்ளை பண்ணும். அப்போ 35 வச்சுக்கோம், மைனஸ் கணக்கு பண்ணால் ப்ளஸ் கியூ ஆயிரும், 20 மைனஸ் 20. அப்போ 35 20 போச்சுன்னா கியூ வந்து 15. இப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நீங்க இந்த மாதிரி மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஸோ கூட்டி 2ஆல் வகுத்தா பி, கழிச்சு 2ஆல் வகுத்தா கியூ, அவ்வளோதான்.